Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. வணக்கம் சார். வணக்கம் நிவேதா. கமெண்ட் ஷோல நாகப்பன் சார் கிட்ட இந்த கேள்விகளை கேளுங்க அப்படின்னு நம்ம லிசனர்ஸ் நிறைய கேள்விகளை கமெண்ட் பண்ணிருக்காங்க சார். அதை ஒவ்வொன்றா பார்த்துடலாம் சார். மகேந்திர ரவி அப்படிங்கிறவர் கேட்டிருக்கிறாரு, சார் ஒரு டவுட், டிசிஎஸ் ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகி இருக்குன்னு சொல்றீங்க. பட் எனக்கு ஒரு டவுட் சார், இந்த 1 இயர்ல ரூபி 8 to 10% வேல்யூ டெப்ரிசியேஷன் ஆகி இருக்கு அகேன்ஸ்ட் அமெரிக்கன் டாலர். அப்போ டிசிஎஸ்க்கு ஏர்னிங்ஸ் மேஜர்லி இன் டாலர்ஸ் தானே வருது. அப்போ ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் எல்லாம் 2 to 5% தானே சார் இன்க்ரீஸ் ஆகி இருக்கு அகேன்ஸ்ட் இந்தியன் ரூபி. என்னோட செகண்ட் டவுட், இப்போ டிசிஎஸ்க்கு ரெவன்யூவா வர டாலர்ஸ் அவங்க அப்பவே ஆர்பிஐ மூலமா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவாங்களா, இல்ல குவார்டர்லி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்களா, இல்ல அவங்களோட டைட்டன் அண்ட் டாலர் வேணுங்கிற கம்பெனிக்கு கொடுத்து இன்டர்னலி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்களா சார்? அப்படி பண்ணா ஆர்பிஐ என்ன பண்ணும்? முதல்ல அவருடைய கேள்வியினுடைய 2வது பகுதிக்கு நான் பதில் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் உண்மையை சொல்லணும்னா எனக்கு அது தெரியாது. ஏன்னா அது நிறுவனத்துக்கு நிறுவனம் மாறுபடும். அவர்களுக்கு வெண்டார் அவங்க பையர்ஸோட என்ன மாதிரியான ஒப்பந்தம் போட்டிருக்காங்களோ அதை பொறுத்து இருக்கும். அந்த பேமெண்ட் டேர்ம்ஸ் 30 நாள், 45 நாள், 60 நாள் அல்லது இன்ஸ்டன்ட் அப்படிங்கறத பொறுத்து இருக்கும். இவங்க எப்ப பில் ரைஸ் பண்றாங்க, அவங்க எப்ப பேமெண்ட் கொடுக்குறாங்க, ஒருவேளை அந்த பில்லை இப்பவே டிஸ்கவுண்ட் பண்றாங்களா, டிஸ்கவுண்ட் பண்ணி இப்பவே டாலரா மாத்தி வாங்கிக்கிறாங்களா, இப்படிங்கிறது அந்தந்த நிறுவனத்தை பொறுத்து அந்த பாலிசி மாறுபடும். அதுலதான் அந்த நிறுவனங்கள் தங்களுடைய சாமர்த்தியத்தை பயன்படுத்தி கணித்து டாலர் ஏறப்போகுது பொறுத்திருந்து டாலரா மாத்திக்கலாம் அல்லது இப்பவே பண்ணுவோம்னு சில அந்த ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஒவ்வொரு நிறுவனத்திலையுமே மிகப்பெரிய நிறுவனங்கள், ஈவன் ஆட்டோமொபைல் நிறுவனங்கள்ல கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்கள், இறக்குமதி செய்யக்கூடிய நிறுவனங்கள்ல அவர்கள் இந்த ஏற்ற இறக்கத்தை தொடர்ந்து அவதானித்து அதற்கு தக்க அவர்கள் முடிவெடுத்து அதுல லாபம் பார்ப்பாங்க. சில சமயம் நஷ்டத்திலையும் முடியும் அதுல. ஓகே, கடந்த காலங்கள்ல பார்த்திருக்கோம். இதுதான் அந்த 2வது பாகத்தை கேள்விக்கான பதில். முதல் பாகம் கேட்டிருக்காரு இல்லையா, உண்மையான, அதாவது மகேந்திர ரவி கான்ஸ்டன்ட் கரன்சி ரெவென்யூ க்ரோத் அப்படிங்கறத தான் பார்க்கணும் நம்ம. அதுதான் அவர் சொல்றாரு. ஏன்னா கான்ஸ்டன்ட் கரன்சி ரெவென்யூ க்ரோத் அப்படின்னு அது கூட மென்ஷன் பண்ணிருந்தேன். அந்த மாதிரி அது என்னன்னா, ரூபாயினுடைய மதிப்பு அல்லது டாலருடைய மதிப்பு ஏற்ற இறக்கத்தை பற்றி கவலைப்படாமல் ஆக்சுவலா பில் பண்ண அமௌண்ட் போன வருஷம் எவ்வளவு, இந்த வருஷம் எவ்வளவு, அதுல ரூபாயினுடைய மாற்றத்தின் காரணமாக நமக்கு கூட வந்திருக்கலாம், குறைச்சு வந்திருக்கலாம், அது வேற விஷயம். பட் ஆனால் நம்ம இன் ஆக்சுவல் டேர்ம்ஸ்ல எப்படி நம்ம இந்த ரியல் ஜிடிபி, நாமினல் ஜிடிபின்னு ஒன்று பேசுவோம். பணவீக்கத்தின் காரணமாக ஜிடிபி இன்ஃபிளேட்டடா தெரியும். ஆனா உண்மையான ஜிடிபிங்கிறது பாத்தீங்கன்னா போன வருஷம் 10,000 பென்சில் உற்பத்தி பண்ணிருப்போம், இந்த வருஷம் 10,000 பென்சில் தான் உற்பத்தி பண்ணிருப்போம். ஆனால் பென்சிலுடைய மூலப்பொருட்கள் விலை அதிகரிச்சதுல போன வருஷம் 1 ரூபாய்க்கு விற்றது, இந்த வருஷம் 1.5 ரூபாய்க்கு விற்போம். அப்ப 10,000 பென்சிலுடைய மதிப்பு போன வருஷம் 10,000 ரூபாய், இந்த வருஷம் 15,000. அப்படின்னா 15,000 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணிருக்கோமானா இல்ல, உண்மையான உற்பத்தி 10,000 ரூபாய்க்கான உற்பத்தி தான். ஆனால் விலையேற்றம் காரணமாக 15,000 ஆயிருக்கு. அது இந்த நாமினல் ஜிடிபி அண்ட் ரியல் ஜிடிபின்னு சொல்லி பேசும்பொழுது வரும். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம பார்க்கணும். கான்ஸ்டன்ட் கரன்சி ரெவென்யூ க்ரோத்னு பார்க்கணும். கான்ஸ்டன்ட் கரன்சி ரெவென்யூ க்ரோத்னு பார்த்தா குவார்டர் ஆன் குவார்டர் சீக்வன்ஷியலா டிசம்பர் மாதத்தோடு மார்ச் மாதத்தை ஒப்பிட்டு பார்த்தா 1.2% தான் க்ரோத். அதனாலதான் டிசிஎஸ் பங்கினுடைய விலையில பெரிய ஏற்றம் எதுவும் இல்லை. பாசிட்டிவான ரிசல்ட் இருந்த பொழுதும் பெரிய ஏற்றம் எதுவும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு கரெக்ஷன் இருந்ததையும் நேற்று பார்த்தோம். வீக்கெண்டு பல முன்னால ஏறி இருந்தது தொடர்ந்து ஒரு 4-5 நாட்கள், அதனால கரெக்ஷன் வந்ததை பார்த்தோம். சீக்வன்ஷியலா 1.2% தான் கான்ஸ்டன்ட் கரன்சிங்கிற டேர்ம்ஸ் ஏறி இருக்கிறதா அந்த நிறுவனம் சொல்கிறது. ஆனால் ருபி ரெவென்யூ க்ரோத்னு பார்த்தா 5.4% ரூபாயின் மதிப்புல பார்க்கும் பொழுது. அதே மாதிரி இயர் ஆன் இயர் பார்த்தோம்னா 4.4% அந்த மாதிரி இருந்ததுங்கிறத பார்க்கிறோம் கான்ஸ்டன்ட் கரன்சில பார்க்கும் பொழுது. இது இந்த கான்ஸ்டன்ட் கரன்சில பார்க்கறதுங்கிறது நமக்கு உண்மையான நிலவரத்தை நமக்கு எடுத்து சொல்லும். பட் அதுக்காக நம்ம ருபி டேர்ம்ல பார்க்கறது பொய்ன்னு அர்த்தம் இல்லை. அதுவும் லாபம் தான், அந்த நிறுவனம் ஈட்டிய லாபம் தான். அந்த டாலருடைய மதிப்பு உயர்றதை கணித்து அதற்கு தக்க பில் பண்றது அல்லது இயற்கையாவே அந்த லாபம் வாழ்ந்தது அப்படிங்கறத பாக்குறோம். சச்சின் அப்படிங்கிறவரு ஒரு விரக்தியான கேள்வியை கேட்டிருக்கிறாருங்க சார். ஃபண்டமெண்டல்ஸ்ங்கிறாங்க, கேண்டல்ஸ்டிக் அனலிஸ்ட்ங்கிறாங்க, எக்ஸ்போர்ட் அனலிஸ்ட்ங்கிறாங்க, இதெல்லாம் தாண்டி கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ்ங்கிறாங்க, அப்புறம் பேலன்ஸ் ஷீட்னு சொல்றாங்க. இதையெல்லாம் தவிர்த்து ட்ரம்ப் சொல்றதை வச்சுதான் ஷேர் மார்க்கெட் ஏறும் இறங்குமா? இது என்ன மார்க்கெட் சார்? இது நியாயமா இருக்கா இதெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்கிறாருங்க சார். நிச்சயம் நியாயமே இல்லை, ரொம்ப அநியாயம். இதை 2 விதமா பார்க்கலாம். ஒன்று, ஷார்ட் டேர்ம்ல ட்ரேட் பண்றவங்க தான் இதை பத்தி எல்லாம் கவலைப்படணும். நீண்ட கால அடிப்படையில முதலீடு செய்யறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. ட்ரம்ப் ஒண்ணு சொல்றாரு, அதனால இறங்குனுச்சுன்னா நமக்கு ஒரு வாய்ப்பு, முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு. நம்ம வேண்டிக்கணும் இந்த மாதிரி ஏற்ற இறக்கம் இருக்கணும். ஏற்ற இறக்கமே இல்லைன்னா பங்கு சந்தையே தேவையில்லை. உதாரணமா யோசிச்சு பாருங்க, ஒரு இடம் வாங்கி போடுறோம் அல்லது தங்கம் வாங்குறோம் அல்லது ஷேர் வாங்குறோம். அடுத்த 10 வருஷத்துக்கு இதனுடைய விலை இப்படித்தான் இருக்கும்னா யார் வாங்க போறோம்? நம்ம தேவையான வீடை மட்டும் வாங்கிக்குவோம், அதுக்கு மேல வாங்க மாட்டோம். தங்கத்தை தொடக்கூட மாட்டோம். 10 வருஷம் இதான் விலை இருக்க போகுது, 20 வருஷம்னா பங்குகளையும் தொட மாட்டோம். ஏன்னா வீடாவது ஒரு பொருளாதார தேவை இருக்குது, அதுக்கு ஒரு எக்கனாமிக் யூட்டிலிட்டி இருக்குது, ஒரு பயன்பாடு இருக்கு, பொருளாதாரம் சார்ந்த பயன்பாடு. மற்ற 2க்கும் அது கூட கிடையாது. ஏன் வாங்குறோம்?
எப்ப வாங்குவோம்னா ஏற்ற இறக்கம் இருக்கும்னா தான் வாங்குவோம். அந்த ஏற்ற இறக்கம் இல்லாஜிக்கலா இருக்கும் பொழுதுதான் லாஜிக்கலா பாக்குறாள் அதுல அட்வான்டேஜ் எடுத்துப்பாரு. நான் லாஜிக்கா பாக்குறேன், இது என்ன முட்டாள்தனமா இறங்குது, அப்ப நம்ம இது அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு நம்ம வாங்குவோம், நமக்கு பணம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கிறது தான் இந்த ஏற்ற இறக்கம்ங்கிறது. ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஆங்கிலத்துல அடிக்கடி நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ட்ரெண்டை நமக்கு எதிரியா நினைக்காதீங்க, ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றது. இதுல அவருடைய கேள்வி, ஆனால் சாமானிய மக்களுக்கு பொதுவா என்ன சார் கேண்டில் ஸ்டிக்ங்கிறாங்க, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ங்கிறாங்க, டெக்னிக்கல் அனாலிசிஸ்ங்கிறாங்க, பேலன்ஸ் ஷீட்டை படிங்கிறாங்க. இவ்வளவும் படிச்சுட்டு முதலீடு செஞ்சோம்னா மறுநாளே இறங்குது, அதுக்கு அடுத்த நாளே இறங்குது. நம்ம 10 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நிர்வாகம் நடத்தக்கூடிய, நேர்மையான நிர்வாகம், திறமையான நிர்வாகம் நடத்தக்கூடிய பங்குல முதலீடு செய்தால் இதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த மாதிரி இறங்கும் பொழுது ஒவ்வொரு இறக்கத்தையும் வாய்ப்பாக நினைச்சு வாங்கிக்கிட்டே இருந்தோம்னா, ஓராண்டு 2 ஆண்டு 3 ஆண்டுகள் வாங்கிக்கிட்டு இருந்தோம்னா 4ஆம் ஆண்டோ 5ஆம் ஆண்டோ இந்த காத்திருந்ததுக்கெல்லாம் சேர்த்து பலனை தந்திருக்கிறத கடந்த காலங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். அதனால இது நியாயம் இல்லதான், லாஜிக் இருக்கான லாஜிக் இல்லதான். அவருடைய கேள்வி முழுக்க முழுக்க சரியான கேள்வி, அதோட நான் ஒத்து போகிறேன். பட் அது அப்படித்தான் இருக்கும். சில இயற்கை விதிகள் நமக்கு 5 விரலும் ஒரு மாதிரி இருக்கான்னு கேட்கிறோம்ல, அந்த மாதிரி இந்த சந்தையினுடைய விதிகள் அப்படித்தான். இது மக்களுடைய மனம், இது மக்களுடைய மனத்தை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடி தானே இது. நம்ம வெறும் எஃப்ஐஐசியும் டிஐசியும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் பிளேம் பண்ண முடியாது. நம்மளும் அப்படித்தான் இருக்கும். அந்த மாதிரி தான் அவங்களும் பெரிய முதலீட்டாளர்களும் இருக்காங்க. ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும், அவர்களிடம் சில தரவுகள் இருக்கும் அதிகமா நம்மளை விட. அதனால அவர்கள் சில சமயம் அதில் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதையும் நம்ம பார்த்திருக்கேன். ஸோ இதை தவிர இது ஒரு வாய்ப்பா தான் நம்ம பார்க்கணுங்கிறத தான் நான் சொல்ல விரும்புறேன். சார், த டார்க் நிம்பஸ் அப்படிங்கிறவர் கேட்டிருக்கிறாருங்க சார், why US market is often influenced or at least referenced with Japan market? What is the relationship between two அப்படின்னு கேட்டிருக்கிறாருங்க சார். அந்த மாதிரி எக்ஸாக்டா சொல்ல முடியாது ஜப்பான் மார்க்கெட்னு. பட் பொதுவாக யூஎஸ் மார்க்கெட்டும் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மார்க்கெட்டும் ஒன்னா பார்க்கக்கூடிய பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும், நீங்க இப்போ மெட்டல் தங்கம் மற்றதெல்லாம் பார்த்தா லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்ச் கொஞ்சம் முக்கியத்துவம் பெறுகிறது. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு ஒவ்வொரு இடம் இருக்கு. பட் பொதுவாக பங்குச்சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா யூஎஸ் மார்க்கெட்டை பின்பற்றுகிறது உலகம் முழுவதும். அதை ரொம்ப க்ளோஸா அவதானித்துக் கொண்டிருப்பார்கள், அதை ட்ராக் பண்ணுவாங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அதுல ஏற்றம் இருக்கும் பொழுது மற்ற இடங்கள்ல அது பாசிட்டிவாகவும் இருந்திருக்கு, சில சமயம்ல கவுண்டரா நெகட்டிவாகவும் இருந்திருக்கு, அதை பார்த்திருக்கோம். இங்கிருந்து பணம் வெளியேறி அமெரிக்காவை நோக்கி செல்லும் பொழுது அமெரிக்காவில் பங்குச்சந்தை ஏறும், இந்தியா மாதிரி நாடுகளில் பங்குச்சந்தை இறங்குவதும் நடந்திருக்கு. அப்படி இல்லாமல் எக்ஸஸ் லிக்விடிட்டி இருக்கும் பொழுது எல்லா பங்குச்சந்தைகளையும் நோக்கி பங்குச்சந்தைகள் ஏறுறது நடந்திருக்கு. சோ அந்தந்த காலகட்டத்திற்கு தக்க இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். 2003 2007 வரைக்கும் அமெரிக்க பங்குச்சந்தையும் ஏறியது, இந்திய பங்குச்சந்தையும் ஏறியது, சர்வதேச பங்குச்சந்தைகளும் ஏறியது. பங்குச்சந்தைகள் மட்டுமல்லாது தங்கத்தினுடைய விலை அதிகரிச்சது, ரியல் எஸ்டேட் விலை அதிகரிச்சது, கச்சா எண்ணெய் விலை அதிகரிச்சது. ஏன்னா எக்ஸஸ் லிக்விடிட்டி வாஸ் சேசிங் ஃபியூ அவைலபிள் அசெட்ஸ் அவைலபிள் கொஞ்சம் தான், ஆனால் நிறைய பணம் இருந்தது, அதனால அது ஏறிக்கிட்டே இருந்தது. 2008 அது பர்ஸ்ட் ஆன உடனே எல்லாமே ஒன்றாக விழுந்தது பார்த்தோம். தங்கத்தை தவிர தங்கத்துக்கு மட்டும் அப்ப போனாங்க எல்லாரும், மற்ற எல்லாம் இறங்குனுச்சு. அதுதான் இருக்கு. ஏன் யூஎஸ் மார்க்கெட்டை ட்ராக் பண்றோங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பொருளாதார ரீதியாக இன்னைக்கு ஜிடிபின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய, அமெரிக்காவை தவிர்த்து வணிகம் செய்யறதுங்கிறது பெரும்பாலான நாடுகளுக்கு, ஈவன் சைனா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளுக்கு கூட மிக கடினமான ஒரு விஷயம். பண்ண முடியாதுன்னு இல்லை, ரொம்ப கடினமான ஒரு விஷயம். பெரிய அடி வாங்குவாங்க எல்லாரும். அவ்வளவு பெரிய சந்தை அமெரிக்காவில் இருக்கு. அமெரிக்கர்களை தொடர்ந்து கன்சூம் பண்றதுக்கு, வாங்குறதுக்கு பழக்கி வச்சிருக்காங்க. நீங்க அமெரிக்காவில் இருக்கிறவங்களை கேட்டீங்கன்னா தெரியும். நம்ம சாஷே உலகத்துல இருக்கோம் இந்தியாவில். ₹1 ஒரு சாஷே வாங்கி தேங்காய் எண்ணெயோ ஷாம்புவோ பயன்படுத்தலாமா ₹2 அப்படின்னு. அங்க பெரிய நம்ம வசதியானதுன்னா 100 ml 200 ml, அங்க எல்லாம் 1 லிட்டர் 2 லிட்டர் ஷாம்புவா இருக்கட்டும், சோப்பா இருக்கட்டும், லிக்விட் சோப்பா இருக்கட்டும், துணி அலசக்கூடியதா இருக்கட்டும், 5 லிட்டர் கார்னா பெரிய காரா இருக்கும், வேகன் இதுக்கு லிட்டர் கணக்கில் குடிக்கக்கூடிய, பெட்ரோல் குடிக்கக்கூடியதா இருக்கும். இப்படித்தான் அங்க எல்லாமே அந்த மாதிரி கன்சம்ஷனுக்கு, கன்சியூமர்ஸுக்கு பழக்கி வைத்திருக்கிறார்கள். கையில காசு இல்லைன்னா கடன் வாங்கி செலவு செய்வதற்கு பழக்கி வைத்திருக்கிறார்கள். அதனால ஒரு மிகப்பெரிய சந்தையாக, வலுவான சந்தையாக இருக்கு. அதை தவிர்த்து பார்க்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறதுனால அந்த சந்தையினுடைய தாக்கம்ங்கிறது நிச்சயமாக உலகம் முழுக்க மற்ற சந்தைகளில் இருந்து கொண்டிருக்கிறது. இது மாறும் பிற்காலத்தில். ஒரு காலத்துல அமெரிக்காவை தாண்டி பல நாடுகள் தான் இருந்து, லண்டன், அமெரிக்கா, யூகே, யுனைடெட் கிங்டம் எவ்வளவு பெரிய சந்தையாக ஒரு காலத்துல வலுவான ஒரு அரசியல் ரீதியாகவும் இருந்தது, பொருளாதார ரீதியாகவும் யூரோப்லாம் இருந்தது. இன்னைக்கு அது மாறி இருக்கு. அது மாறும் பின்னால. இன்னைக்கு தேதிக்கு தவிர்க்க முடியாத ஒரு சக்தி. சார்லஸ் தினகரன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்கிறாருங்க சார், தினசரி பங்கு வர்த்தகத்தில் எஃப்ஐஐயின் பங்கு விற்பனை அளவை சமன் செய்வது போலவே டிஐயின் பங்கு வாங்கும் அளவுகள் உள்ளனவே, இது எப்படி, எவ்வளவு நாட்களுக்கு உள்நாட்டு முதலீட்டாளர்கள் இது போல ஷாக் அப்சர்வராக தொடர்ந்து செயல்பட முடியும் அப்படின்னு கேட்டிருக்கிறாருங்க சார். சார்லஸ் தினகரன் ரொம்ப நியாயமான கேள்வி கேட்டிருக்காரு. என் மனதில் இருந்தது ஒரு பக்கம். எனக்கு நிச்சயமா நம்ம உள்ளூர் முதலீட்டாளர்கள் நல்ல தொடர்ந்து பங்குச்சந்தை இறங்கும்போது முதலீடு செய்கிறார்கள், பயப்படல அப்படிங்கிறது
ஒரு சந்தோஷமா இருந்து ஒரு மகிழ்ச்சியாக இருந்தால் கூட இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான ஒரு சந்தேகம் எழாமல் இல்லை. விலை அதிகரிக்கும் போதெல்லாம் எஃப்ஐஎஸ் வித்துட்டு போறாங்க, நம்ம டே வாங்கிட்டு இருக்கோம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்டர் தலையில இதை கட்டிட்டு போறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிச்சயமாக இருக்கிறது. பட் நான் இதை எப்படி பாக்குறேன்னா, எஃப்ஐஎஸ் விற்கும் பொழுதுதான் பங்குச்சந்தை இறங்குகிறது. அப்படி இறங்கும் பொழுதுதான் நம்ம வாங்குறோம். அதனால நம்ம வந்து ஏறும் பொழுது வாங்காமல் இறக்கும் பொழுது வாங்குறதுங்கிறது நல்லது. ஆம்பியினுடைய டேட்டால பார்க்கும் பொழுது எஸ்ஐபி தொகை கணிசமாக அதிகரிச்சிருக்குங்கிறத பார்த்தோம். ஈக்விட்டி ஃபண்டுக்குள்ள இன்ஃப்ளோ அதிகரிச்சிருக்குன்னு பார்த்தோம். ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப் எல்லாத்துலயுமே அதிகரிச்சிருக்குன்னு பார்த்தோம். எப்ப? மார்ச் மாசம் பங்குச்சந்தை எப்படி இருந்தது? கணிசமான வீழ்ச்சியை சந்தித்தது. எஃப்ஐஎஸ் நிறைய வித்துட்டு போனாங்க. அந்த ஒரு காலகட்டத்துல நம்ம டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் கூட நுழையிறாங்கிறது நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன். பட் எவ்வளவு நாள் இது வந்து தொடர்ந்து கொண்டே இருக்குங்கிறது இந்த எஸ்ஐபி தொடர்வதை பொறுத்து இருக்கு. எஸ்ஐபி எவ்வளவு நாள் தொடரும்னா, பெரிய அளவுல வேலை வாய்ப்புகள் இழப்புங்கிறது நடக்காமல் இருக்கணும். இதுவரைக்கும் வந்து தகவல் தொழில்நுட்பத்துறை தவிர அதை தாண்டி வேற எதுலயும் அந்த அளவுக்கு பெரிய அளவுல வேலை வாய்ப்பு ஆட்டோமொபைல் துறையிலேயோ வேற துறைகள் எதுலையும் அந்த அளவுக்கு நடக்கல. தகவல் தொழில்நுட்பத்துறையில கிட்டத்தட்ட 1,00,000 பேர் கிட்ட பல நிறுவனங்கள் தொடர்ந்து நிறுத்தியிருப்பதா சென்ற ஓராண்டுக்கு மேல் பார்த்து தகவல் வந்திருக்கு. அது நிச்சயம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் இது வரைக்கும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தல. இந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் பட்சத்துல, வேலை வாய்ப்பை இழக்கும் பட்சத்துல அவர்கள் கட்டக்கூடிய இஎம்ஐ போக்கஸ் ஆகும். அப்ப இந்த சேமிப்புங்கிறது குறையும். வீட்டுக்கடன் மீது தான் அவர்கள் கவனத்தை செலுத்துவார்கள். அல்லது வேற ஏதாவது வாகன கடன் வாங்கியிருந்தா அதன் மீது கவனம் திரும்பும் பொழுது இந்த எஸ்ஐபி குறையும். எஸ்ஐபி குறைந்தால் இந்த ஷாக் அப்சர்வரா இருக்கிறது குறையும். அப்ப பங்குச்சந்தையினுடைய வீழ்ச்சி சற்று அதிகமாக இருக்கலாம். அப்படி அதிகமா இருந்தால் மீண்டும் வந்து எஃப்ஐ வாங்குவதற்கு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. விவி திரு அப்படிங்கிறவர் கேட்டிருக்கிறாருங்க சார். Will senior citizen savings schemes deposits come under 5 lakh insurance for bank deposit or entire amount up to 30 lakh is guaranteed for insured in case of bank failure அப்படின்னு கேட்டிருக்கிறாருங்க சார். இல்ல, அவர் ரொம்ப பக்கா பண்ணிக்கிறது கேட்டிருக்காரு. நான் இந்த மாதிரி தான் யோசிச்சது கூட கிடையாது. இன்ஃபேக்ட் இவர் கேள்வி நீங்க இப்ப அனுப்பிச்சீங்க கொஞ்ச நேரம் முன்னாடி, அதுக்கப்புறம் தான் டிட் சம் ஹோம்வொர்க். ஏன்னா இதுல எங்கேயுமே ரிட்டனா எங்கேயும் இல்லை. பட் ஆனால் ஐ கேன் டெல் யூ வித் கிளியர் இது அரசினுடைய திட்டம். இது அரசு கொடுக்கக்கூடிய திட்டம்ங்கிறதுனால சாவரன் கேரண்டி இருக்கதா தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதோட இல்ல, இது வங்கியில் நம்ம டெபாசிட் பண்றோம், போஸ்ட் ஆபீஸ்ல போட்டாலுமே அதுவுமே வந்து அந்த டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷனுடைய காப்பீட்டுக்குள்ள தான் வருது. அதனால வங்கியில் நம்ம போடக்கூடிய டெபாசிட் எல்லாமே இது கவர்டு இந்த டெபாசிட் இன்சூரன்ஸ்க்குள்ள. ஒண்ணு அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ்ங்கிறது 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 30 லட்சம் ரூபாயுமே சாவரன் கேரண்டி தான் நான் கருதுகிறேன். பயப்பட வேண்டியதுன்னு நான் நினைக்கிறேன். இது ரீசனபிள். இதனுடைய கெசட் ஆர்டரை பார்க்கலாம், நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதாவது கவர்மெண்ட் அரசு ரிலீஸ் பண்ணதுல இல்லை. பட் ஆனால் அரசுடைய எல்லா அந்த ப்ரொமோஷனல் மெட்டீரியல்ஸையும் எங்கேயும் வந்து இது வந்து கேரண்டி ரிட்டர்ன்ங்கிற வார்த்தை இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பட் என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன் தான் இது. நிச்சயமாக இதுக்கு வந்து அரசனுடைய முழுக்க பேக்கிங் இருக்குன்னு நான் நம்புறேன். பயப்பட வேண்டியது இல்லைன்னு நான் நம்புறேன். அதை நீங்க எப்படி ரிசர்வ் வங்கியினுடைய ஆர்பிஐ பாண்டை பத்தி என்னால உறுதியாக சொல்ல முடியுமோ அந்த மாதிரி இதனுடைய பாதுகாப்பு குறித்து நான் உறுதியாக நம்புகிறேன் அப்படிங்கறத மட்டும் தான் இப்போதைக்கு சொல்ல முடியும். இதனுடைய ஆத்தென்டிக்கான டாக்குமெண்டோ இல்ல சர்க்குலரோ எங்கேயாவது என்னால லொகேட் பண்ண முடிஞ்சதுன்னா நிச்சயமாக நம்ம அடுத்த வரக்கூடிய நிகழ்ச்சிகள்ல நம்ம கமெண்ட் செக்ஷன்ல நம்ம ஷேர் பண்ணுவோம். நிறைய கேள்விகளுக்கு தெளிவாகவும் விரிவாகவும் பதில் சொல்லியிருக்கீங்க சார். தேங்க்யூ சார். நன்றி. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.